இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே சத்தியம் தருகிற விடுதலை, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து எவைகளிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலையை தருகிறார், மனுக்குலத்திற்கு விடுதலையை தர விரும்புகிறார் என்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வரல. எனக்கு அநேக காரியங்கள் இருக்குது. உலகத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு அளிப்பதற்கு எனக்கு அநேக காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆனால் நான் நியாயம் தீர்க்க வரல, அதற்கு இறுதி தீர்ப்பு சொல்ல வரல, அதை தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் நான் வரல என்று சொல்லி யோவான் 3:17 சொல்லுகிறாரே, அதையே ஞாபகப்படுத்துகிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்றைக்கு மனுக்குலத்துக்கு இறுதி தீர்ப்பை வழங்குகிறதற்கு இயேசு கிறிஸ்து வரல. இது கிருபையின் காலமாக இருக்கிறபடினால எல்லா மனிதர்களுக்கும் அவர் ஒரு விடுதலையை தரும்படியாக எவைகளிலெல்லாம் இருந்து அவர் விடுதலையை தர முடியும் என்கிற காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே இன்றைக்கு நாம் அறியாமல் இருக்கிறது போலத்தான் அன்றைக்கும் அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அறியாமல் இருந்தார்கள் என்று வசனம் 27 பார்க்கிறோம். மீண்டும் அறியாமையில் குருட்டாட்டத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, அதாவது சிலுவையில் அவரை உயர்த்தின பின்பு, உயர்த்தப்படுவது என்கிற பொருளோடும் கூட இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவைகள் நடந்த பின்பாக யூதரில் அநேகரும் யூத மத தலைவர்களில் சிலரும் அவரை யாரென்று அவர்கள் பின்பற்றும்படி வந்தார்களே, அந்த காரியத்தை முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாளளவும் தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்து பரமேறின பின்பு அப்போஸ்தலர் 2:44 பார்க்கிறோம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு, கல்லாத பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அங்கே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4 நாளில் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் பெருகிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆசாரியர்களிலும் கூட அநேகர் அங்கே விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனம் 29 இயேசு சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து திரும்பவும் அங்கே பிதாவினுடைய காரியங்களை எடுத்து பேசுகிறார். பிதாவை மகிழ்விப்பதே என்னுடைய பிரதான நோக்கம் என்று சொல்லும் பொழுது அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் ஆழமில்லாத விசுவாசம் சில உண்மைகளை அவர்கள் நம்பச் செய்கிறது. அது இருதயத்தை அடையாதபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றலை என்பதை கீழே உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 31 33 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் பிதான்னு யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் என் உபதேசத்தில் விசுவாசத்தில், அதாவது உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று 36வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகளை சொன்ன பொழுது அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் எட்டவில்லை என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அங்கே அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இங்கே அவர்களுக்கு அறியாமல் தான் பேசுகிறார்கள். எகிப்து தேசத்திலே அவர்கள் 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்த பின்புத்தான் ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே பாபிலோனின் சிறையிருப்பிலே சிக்கி கிடந்தார்கள். இப்பொழுதும் கூட ரோமர்கள் தான் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு
விடாப்பிடியான பெருமையான காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமாக வந்த இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள். அவருடைய வசனம், அவர் பேசுகிற வசனத்தில் போராடி நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை பெறுகிற வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்கீங்கள் என்று சொன்னாரே. முதல்ல ஆரம்பத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சீக்கிரத்தில் வழிவிலகி போகிற பாதையல்ல, நல்ல போராட்டத்தை போராடும்படியாய் நான் தொடருகிறேன் என்று சொல்லி ஓடும்படியாக விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் போராடும்படியான ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எவைகளில் நின்று நமக்கு விடுதலை தருகிறார் என்கிற காரியங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல லூக்கா 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னாரே. அதற்கு அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது என்ன விடுதலை குறித்து இயேசு சொல்கிறார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்கிறாரே. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளிலிருந்து மட்டும் ஆண்டவர் விடுதலையை தருவாரோ, நம்முடைய இல்லை அரசியல் ரீதியான ஒரு விடுதலையை தருவாரோ என்கிற கேள்வித்தான் அன்றைக்கும் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நாம் நம்பி போதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தபடியினால் அரசியல் ரீதியான ஒரு விடுதலையையும் சரீர ரீதியான ஒரு விடுதலையும் தருவார் போல என்று சொல்லித்தான் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிப்பதற்கு விடுதலை செய்கிறதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறவர். முதலாக அவர் பாவத்தின் கட்டுகளிலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை தருகிறார். வசனம் 34 பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் செய்கிற அந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து சத்துரு கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் முதல்ல விடுதலையை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக குற்றத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு தவறு செய்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சட்டமானது அவர்களை கூண்டிலே ஏற்றி நிறுத்துகிறது. குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளின் நிமித்தமாக நிரூபிக்கப்பட்ட பின்பு தண்டனை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அங்கே என்னை நோக்கி பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இரத்தத்தினால் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையிலிருந்தும் நீங்கள் விடுதலையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் தருகிற விடுதலையை குறித்து வேதம் கூறுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு ஆனீர்கள் என்று சொல்லப்படுகிறது. 22ஆம் வசனத்தில் அப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். தண்டனைக்கு பதிலாக நித்திய ஜீவனை தரும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனைத் தொடர்ந்து தீத்து 2:14 பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 9:26 பின்பகுதியில் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலங்களில் ஒரு தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குற்றங்களிலிருந்தும், குற்றவாளி அப்படிங்கிற காரியங்களிலிருந்து நீதிமானாக மாற்றுகிறார். தண்டனை, பாவத்தின் தண்டனையை அவர் ரத்து செய்கிறார். அதிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார் என்கிற இரண்டாவது ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து தருகிறதைத்தான் சொல்லுகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய பரிசுத்தமான அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கிற ஆக்கினையிலிருந்து விடுதலை. அவர்களுடைய நாட்களிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறாரே. அவர்களுடைய நாட்களிலே
விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்டால் கல்லெறிந்து கொலை செய்ய ஆண் பெண் இருபாலருக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தாரே, அந்த என்னென்ன பாவங்களை செய்கிறார்களோ அப்பமே அவர்கள் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினை தீர்ப்பு இருந்ததே, அந்த பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தினுடைய ஆக்கினையிலிருந்து நான் விடுதலையை தருகிறேன் என்று சொல்கிறார். ரோமர் 8:1-2 ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக்கப்பட்டபடியினாலே, உயர்த்தப்பட்டபடியினாலே, அவரின் நிமித்தமாக என் தண்டனைகளெல்லாம் ரத்து செய்யப்படுகிறபடியினாலே அது என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிட்டே. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று 3வது காரியத்தை பார்க்கிறோம். 4வதாக மரணத்தின் பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருகிறார். எபிரேயர் 2:14-15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 49:15 ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற தீர்க்க தரிசனமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:56-57 மரணமே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா பயங்களினின்றும் மரண பயங்களினின்றும் விடுதலையாக்குகிற இயேசு கிறிஸ்துவை இங்கே பார்க்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்ம நினைக்கிறோம் ஏதோ தலைவலியிலிருந்து, ஒரு காய்ச்சலிருந்து, ஒரு வயிற்று வலியிலிருந்து, ஒரு தீராத நோயிலிருந்து சரீரத்தில் ஒரு விடுதலையை தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்காகவே வந்தேன், விடுதலை செய்வதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிறவர் இத்தனை காரியங்களை நமக்காக செய்து முடித்திருக்கிற அந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அந்த விடுதலையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து 5வதாக உலகத்தின் சங்கிலிகளில் இருந்தும் அதன் வெற்றி வாழ்க்கை முறைமையிலிருந்தும் விடுதலையை தரக்கூடியவராய் இருக்கிறார். உலகத்தினுடைய சடாச்சாரங்கள், உலகத்தினுடைய ஆச்சாரங்கள் நம்மை வென்றுவிடக்கூடியதாக இருக்கிறது. உலகம் நம்மை ஒரு அடிமைப்படுத்தி சங்கிலி போட்டு கெட்டி வைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியர் 1:4 பார்க்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சம் நம்மை பாவத்தில் கட்டி போட்டு விடுகிறது. நம்முடைய கழுத்தில் நுகத்தடியை வச்சுட்டு அது பாவத்தில் நம்மை கட்டி போட்டு உலகம் செய்கிற பொல்லாங்கான கிரியைகளை நம் செய்ய வைத்து விடுகிறது. அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது செய்கிற முன்னோர்களின் ஆச்சாரங்களில் நம் அடிமைகளாக இருக்க அது நம்மை மாற்றி விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பிரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே உலகத்தின் சங்கிலி போன்ற காரியத்தினின்றும் உலகம் நம்மை வென்று விடுகிறதே, அந்த உலகத்தின் வெற்றி, அந்த பாவத்தின் வெற்றியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். சடங்காச்சாரங்கள், இந்த காரியங்கள், முன்னோர்களின் பாரம்பரியங்கள், இவைகளின் நின்றெல்லாம் வெள்ளியினால் பொன்னினால் மீட்காமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6வதாக சொத்துக்களை வைத்துக்கொள்ளும் பிணைப்பிலிருந்து விடுதலை. இன்றைக்கு
பணத்தை மண்ணிலும் பொன்னிலும் போட்டு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கைக்கு பணம் நிச்சயம் தேவை. ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றுகிறதற்கு பணம் தேவை. ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-13 வரை அங்கே சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். எபிரேய ஆக்கியோனும் இதை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே இதை பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். சொத்துக்களை வைத்துக்கொள்ளும் பிணைப்பிலிருந்து ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். இங்கே பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்னு தான் சொல்கிறாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:5 பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-8 வரையிலும் பார்க்கிறோம். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கன்னு சொல்லுகிற காரியங்களை இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு பவுல் 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6-8 வரை சொல்கிறார். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணமும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம் என்று பார்க்கிறோம். 7ஆவதாக கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றி தேவனுக்கு ஊழியம் செய்வதை தடை செய்கிற எந்த உறவு கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் விடுதலையை தருகிறார். லூக்கா 14வது அதிகாரம் 26-33 வரையிலும் பார்க்கிறோம். யாதாம் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே ஒரு கோபுரம் கட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். கோபுரத்தை கட்டுகிறதற்கு முன்பு அதற்கு செல்லுகிற செலவை கணக்கு பார்ப்பான் அல்லவா? இல்லைனா பாதிலே நிறுத்திவிட்டால் எல்லாரும் ஏளனமாய் பேசுவார்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகிறதற்கு தீர்மானிக்கிறவன், அந்த வாழ்க்கையை முடிப்பதற்கு போராடி ஜெயிக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு தருகிற விடுதலையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல 20,000 பேரை கூட்டிக் கொண்டு வருகிற யுத்தத்துக்கு வருகிற ஒரு ராஜாவை 10,000 போர் சேவகன் இருக்கிற ராஜா முதல்ல எதிர்கொள்ள முடியுமான்னு சொல்லி முன்பே உட்கார்ந்து அவன் யோசிக்கணும், இல்லைனா சமாதானமாக போயிடணும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் ஆவிக்குரிய வாழ்வினுடைய அந்த ரகசியங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாக கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர் தருகிறது ஆவிக்குரிய விடுதலை. அது ஒரு மகிமையான சுயாதீனம் என்று ரோமர் 8:20 பார்க்கிறோம். அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியமாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதன் மூலம், சத்தியத்தை பற்றி நாம் அறிவை பெற்றுக்கொள்ளுகிறதன் மூலம், இயேசு கிறிஸ்து யார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார், என்ன கிரியைகளை செய்து முடித்தார், தன்னை பற்றி, தனக்கு தேவையான ரட்சிப்பு பற்றி அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்முடைய காரியங்களை அறிந்து அவர் பாவத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, இயேசுவை பற்றிய அறியாமையிலிருந்து அவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருகிறார். இந்த 7 வகையான விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.